கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 16 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். அருமையான தாவீது பாடுகிற சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த தாவீது வளர்ந்து வந்து ராஜாவாய் அமர்ந்திருக்கிற காலத்தில் இவன் தேவனை நோக்கி பாடுகிற ஒரு சங்கீதம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்போ தன் தாய் தகப்பனை காட்டிலும், தன் உடன் பிறந்த சகோதரர்களை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் மெய்யான ஆலோசனை கொடுத்தவர் யார் என்று இங்கே தாவீது சொல்கிறார். தேவன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். ஏன் அவ்வளவு ஆலோசனை தந்து வழி நடத்தினார்? தேவனுடைய ஆலோசனையை கேட்டு ஒருவன் நடந்தால் அவன் பூமியில் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கப்படுகிறான். அந்த உயர்ந்த ஸ்தானங்கள்லேருந்து அவங்கள யாராவது அடுத்து பறிக்க முடியுதா, பிரிக்க முடியுதா? முடியவே முடியாது. அதனால நம்ம ஒரு பாட்டு கூட படிப்போம். உம்மை போற்றி புகழுவேன் என்றன் உயர்ந்த கண்மலையேன்னு ஒரு பாட்டு. அதில் வரும், எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருபவரும் நீர் அல்லவோன்னு அந்த வரி வரும். உயர்ந்த ஸ்தானங்களில் தேவன் வைக்கிற அளவுக்குங்க மனிதர்கள் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும். தேவனுடைய ஆலோசனையே கேட்காத அளவுக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு தனக்கு தெரிஞ்சதுதான் ரைட்டுன்னு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிற அளவுக்கு எந்த செயலுமே இருக்காது. அவங்க கர்த்தர்ட்ட வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கும். உலகத்தில் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. கேட்டால் கிறிஸ்தவன் இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம். அவங்கள பார்த்து குடும்பத்தில் யாருக்கும் சந்தோஷமே வராது. எதுக்குன்னா எப்போ பார்த்தாலும் சங்கடத்தில். எதுக்கு இந்த சங்கடம்? ஏன்னா தேவனுடைய ஆலோசனையை கேட்கல. இனிமேலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கர்த்தருக்குள்ளே வந்தோம், அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்துக்கிட்டோம், சங்கடமாகவே ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னது? இவங்க கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காம இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்குறவங்க சரியாயிருவாங்க. அவங்களுக்கு நல்ல பலன் வந்துடும். அவங்க அந்த குடும்பத்துக்கு அதை எடுத்து சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி துன்பப்பட்டேன், உபத்திரப்பட்டேன், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நான் போய் உட்கார்ந்தேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், தேவ சமூகம் போனேன், தேவாலயம் போனேன். அங்கே எனக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனையை தந்தார். அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு இருந்த எல்லாமே பயிற்சி, வியாதி பயிற்சி, மற்ற காரியம் பயிற்சி, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு எப்போதுமே இருக்காங்கன்னா அவர்கள் எதை கேட்கல? தேவன் தந்த ஆலோசனையை கேட்கவில்லை. இன்றைக்கி நாம் எதை தியானிக்க போகிறோம்னா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தேவன் எப்படியெல்லாம் ஆலோசனை தந்திருக்கிறார். அவர் ஆலோசனை தருகிற தெய்வம். நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு பேசுகிற தேவன். இந்த வசனத்து வழியாக உங்களோட பேசுவார், மற்ற காரியங்கள் வழியாக உங்களோட பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை தருவார், அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார். எல்லாமே அவரால் முடியும், தருகிறவர் தான். ஆனாலும் அவருடைய ஆலோசனையை கேட்காதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. இந்த உலகத்திலே நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, சரியான ஆலோசனையை அவர்கள் கேளாததுனால தான் வருது. வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆலோசனை கொடுக்கிற தெய்வம் இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிற தேவன் நிச்சயமாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அருமையான பரிசுத்த வேதாகமம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது பாருங்க, 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனையே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதான் ரைட்டுன்னு ஒவ்வொருத்தரும் அதே இதில் அந்த மாதிரியே செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் அந்த கூட்டமே என்ன ஆயிரும்? விழுந்து போயிடும். இன்றைக்கி தேவ சமூகமாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், நிலைநிற்க முடியாத அளவுக்கு போகிறதுக்கு என்ன ஒன்று நடக்குது? யாருமே யாருடைய ஆலோசனை கேட்பதில்லை, கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி சாய்ப்பதே இல்லை. அந்த குடும்பமே ஒரு நாளில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. கேட்டால் சொல்லுவாங்க, கர்த்தரை தேடி தேடி எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு. கர்த்தரை தேடி தேடி ஆலோசனை கிடைக்கும். கர்த்தருடைய ஆலோசனையின்படி இவங்க செய்யும்போது வெற்றி கிடைக்கும். கர்த்தர்கிட்டே போய் எனக்கு இதை முடிச்சுத்தாருன்னா அப்போ மனுஷன் ஏன் ஆண்டவர் படைச்சாரு? அவனுக்கு நல்ல மூளை, நல்ல விதமான கண் பார்வை, வாய் பேச்சுத்திறன் எல்லாமே ஏன் கொடுத்தாரு? அவன் அதை வைத்து என்ன ஆகணும்? இவன் தான் அதை செய்யணும். ஆண்டவர் இவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துருவார். இந்த ஆலோசனையின்படி இவன் செய்யும்போது வெற்றி வந்துடும்.
கர்த்தர்ட்ட வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா அவங்க ஆலோசனையை கேட்கல. அதுதான் உண்மை. ஆலோசனையை கேட்டால் கூட அவங்க சொல்கிறது எப்படி இருக்கும்? நாங்கள் ஆலோசனையை கேட்டோம்ப்பா, நாங்கள் அதன்படி நடக்கலை, அதனால தான் எங்களுக்கு வெற்றி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆலோசனையை கேட்காதவங்க தான் கர்த்தர்ட்ட வந்தவங்க எங்களுக்கு என்ன கிடச்சிச்சும்பாங்க. என்ன கிடச்சிச்சு? கர்த்தர்ட்ட வந்தால் ஆலோசனை கிடைக்கும். அந்த ஆலோசனைப்படி நடந்தால் உங்கள் குடும்பம் விழுந்து போகாது, உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் வராது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் உங்களை வெறுமையை அனுப்ப மாட்டார். அவர் ஆலோசனையை கேட்டுட்டாலே அதில் எல்லாமே வந்துடும். அதன்படி நடந்துட்டிங்கன்னா எல்லா உயர்வும் உங்களுக்கு தான் வச்சுருக்கிறார். அப்போ ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் இடறி விழுவார். அப்போ நீங்களும் இடருக்கான ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தருடைய ஆலோசனையை கேளாமல் இருக்கிறீர்களோ என்பதை நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்கு ஏற்ற வேளையில் கர்த்தர் ஆலோசனையை தரும்போது அந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இடரல் வராது, நீங்கள் விழுந்து போவதும் இல்லை. இப்படியாகத்தான் தாவீதுக்கு ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். குறிப்பிட்ட வயதுக்கு அடுத்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் தேவனையும் மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தவர் அருமையான தாவீது. மற்ற இந்த உலகத்தில் எதையுமே அவர் சார்ந்து வாழலை. எல்லாவற்றிலும் சார்ந்து வாழ்ந்தது தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தையும் தான் சார்ந்து வச்சு அதில் இருக்கிற ஆலோசனைப்படியே நடக்கிறார். கர்த்தர் அவரை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சில நேரங்களில் சில போர் முனைகள் வருகிறது, பெலிஸ்த படைகளாம் நெருக்குகிறது. அப்படிப்பட்ட வேளையிலையும் கர்த்தர்கிட்டயே ஆலோசனை கேட்கிறார். தான் பெரிய ஒரு போர் வீரன் தான், கோலியாத்தே வீழ்த்தினவர் தான். என்னதான் இந்த உலகம் தாவீதை குறித்து சொன்னாலும் தாவீது எல்லா வெற்றியும் தேவன்தான் தந்தார் என்பதில் முழு மூச்சான உண்மையோடு இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த உண்மையை மறந்துடுவாங்க. சில வெற்றிகள்லாம் நீங்கள் வாங்கினீங்கள அப்படின்னா, ஆமாம் நாங்கள் இவ்வளோ வெற்றி வாங்கியிருக்கோம்ல, இவ்வளோ செஞ்சோம்ல, இப்போ என்னம்பாங்க? தாழ்த்தனம். இவ்வளோ வெற்றியும் வாங்கினீங்க எப்படி? அன்னைக்கு தேவனை சார்ந்திருந்தேன், தேவன் தந்த ஆலோசனையில் இந்த வெற்றி தந்தார். இன்றைக்கி நான் தேவனை சார்ந்து வாழ்வதை மறந்துட்டேன், ஆலோசனை கேட்கல, மறுபடியும் நான் கேட்டேன் எனக்கு வெற்றியை தருவாருங்கிற எண்ணம் வரணும். கோலியாத்தை வீழ்த்தினது தாவீதுன்னு உலகமே சொன்னாலும் தாவீது என்ன சொல்லுகிறார்? தேவன் அந்த வெற்றியை தந்தார் என்று சொல்லுகிறார். ஏன்? அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எந்தவித ஆலோசனையும் மனிதர்களால் போட முடியாத அளவுக்கு அவன் உலகத்திலே உயரமான மனுஷன், உலகத்திலே பலமான மனுஷன். எத்தனையோ சேனைகளை ஒன்றும் இல்லாமல் தவிடுபொடியாக ஒரே ஆளாக நின்று அடித்தவன் கோலியாத்து. அவ்வளவு பார்த்துட்டான். அதே மாதிரி அவனை அம்பு வைத்து தாய்க்கிறலாம், ஏதாவது ஆயுதம் வைத்து தாய்க்கிறலான்னு பார்த்தா அவனுடைய உடலில் போட்டிருக்கிற கவசம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அவ்வளவு தூரம் கடினமான கவசம். அந்த கவசத்தை போட்டு யாராலையும் நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உடல் முழுவதும் அவன் அந்த கவசங்களை அணிந்திருப்பான். பாதுகாப்பு அவ்வளோ தூரம். அவனுடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையிலையும் கேப்புங்கிறதே எங்கேயுமே இருக்காது, எல்லாமே அடைக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அவனுக்கும் உள்ள ஒரு காற்று போவதற்காக ஒரு காற்று துவாரம் ஒன்று, என்னது, நெற்றியில் ஒரு காற்று துவாரம் இருக்கும். அது மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற அந்த உள்ளே வெக்கையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காற்று துவாரம் இருக்கும். ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த ஆலோசனையை பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் யுத்தத்துக்கு நின்றுட்டுருக்காங்க. இந்த கோலியாத்து நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ இவர்கள் அவனை முறியடிக்கணும்னு நினச்சாலும் முறியடிக்க எந்த ஒரு நவீன ஆயுதங்களாலும் எதுனாலேயும் முடியாது. அவன் பலம் வாய்ந்தவன், திறமை வாய்ந்தவன், எல்லாமே இருக்குது. அவ்வளோ பாதுகாப்போடு நிற்கிறவன். அவன்கிட்ட எந்த ஆயுதமும் தாக்க முடியாது. இப்படி நிற்கிறவன்ட்ட தாவீது சொல்கிறான், என் தேவனை நிந்திக்க அவன் யார் அப்படின்னு. அப்போ நான் முறியடிக்கிறேன் அப்படி. ஒரு போர் சேவர்களாலே முடியாத ஒன்றை இவன் எப்படி செய்வான்? இருந்தாலும் ராஜா நம்பி அவனுக்கு போர் உடைய உடுத்துனா அந்த உடை அவனுக்கு பிடிக்கல, செட் ஆகலை. அவன் எப்பொழுதும் போல் ஆடு மேய்க்கிறது போல் என்னாகிறான், அதே ஆடு மேய்க்கிற அனுபவத்தில் 5 கூழாங்கல்ல அடைப்பைக்குள்ளே போட்டுக்கிட்டு கையில் கவனை சுற்றிக்கிட்டு அவன் ஆடுக்கு போயிட்டான். அதான் ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்கு அந்த நேரத்திலேயே ஆலோசனையை தந்தவர் தேவன். அவனை எந்த விதத்திலும் முறியடிக்க முடியாது. ஆனால் எந்த பலவானையும் முறியடிக்கக்கூடிய பலனை தேவன் எல்லா மனுஷனுக்கும் வச்சிருக்கிறார். தேவனை தேடி இருக்கிற மனுஷனால் எதுவுமே முடியாதுன்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. தேவனையே சார்ந்திருக்கிற மனுஷன் எப்பேற்பட்ட கோலியாத்தையும் வீழ்த்திடுவான். தேவனையே சார்ந்திருக்கிற மனுஷன் எப்பேற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவான். தேவனையே சார்ந்திருக்கிற மனுஷனால் எதையும் சாதிக்க முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் தாவீது. தேவனையே சார்ந்து போகிறான். அவனே எதுக்கு அந்த கூழாங்கல்லையும் கவனையும் எடுத்துகிட்டு போகிறான்னு அவனுக்கே தெரியாது. அதான் கர்த்தர் தந்த ஆலோசனை. அவ்வளோ பெரிய வீரனுக்கும்
ஒரு சின்ன காற்று துவாரம் இருக்குது, அதற்குள்ள எந்த ஆயுதத்தையும் அனுப்ப முடியாது. ஆனால் ஒரு கூழாங்கல் போயிடும். கூழாங்கல்லை குறி வைத்து அடிக்கல தாவீது, தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு வீசுனா கரெக்டாக என்னாச்சு, காற்று துவாரத்துக்குள்ளே போய் நெற்றியில் ஒரே அடி, அவ்வளோ பெரிய உருவம் வீழ்ந்தான் கீழே. இந்த உலகத்துலேயும் பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குது, நான் என்ன செய்யணே தெரியலேன்னு இருக்காதீங்க. ஆலோசனை தருகிற தேவனை தேடுங்க, தேவ சமூகத்தை தேடுங்க. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வருகிற எல்லாவித ஆசீர்வாதத்தையும் அடைத்து மலை போல அது நிற்கலாம், மதில் போல நிற்கலாம், செங்கடல் போல நிற்கலாம், கோலியாத்தை போல நிற்கலாம். என்ன செய்வதுனே தெரியாத அளவுக்கு திகைத்து இந்த உலகத்தில் இருக்கிற எதை நாம் பயன்படுத்தினாலும் இதில் நம்ம விடுதலையே பெற முடியாது நீங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் வேண்டும் போது உங்களுக்கு ஆலோசனை வரும். அந்த ஒரு ஆலோசனை எப்பேற்பட்ட காரியத்தை முறியடித்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். அப்படியாகத்தான் தேவன் தாவீதுக்கு தந்தார். அந்த வெற்றிக்கு அடுத்து அவனுடைய வாழ்க்கை உயர்கிறது. பெரிய போராட்டம் வந்தாலும் அவன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்குது. ஏன்னா அதில் இருந்து தாவீது தேவனுடைய ஆலோசனையை நன்றாக கேட்க ஆரம்பித்து விட்டான். எதுனாலும் சரி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனத்தில் ஜெபம் பண்ணி பிரமாணத்தின் புஸ்தகத்தை திருப்பி பார்த்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற அறிந்து அதன்படி தீர்க்கதரிசிட்ட கேட்டு இதன்படி செய்தால் நமக்கு வெற்றி உண்டாங்கிறதை தீர்மானித்து தான் எந்த காரியத்தில் இறங்குவார். தானாய் வேதத்தை படிச்சுக்கிட்டு எனக்கு தெரியும்ட்டு தனக்கு இருக்கிற அறிவிலையும் அவர் இறங்க மாட்டார். தாவீதோட பாருங்க, எப்பவுமே தீர்க்கதரிசி இருப்பாங்க. ஆச்சரியமான ஒன்று, அந்த தீர்க்கதரிசி தேவனோடு இருப்பாங்க. அதுவும் ஆச்சரியமானது. ஏன்னா இன்னைக்கு அப்படி வேணும்ல. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் என்று எதையும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆண்டவர் தேவனுடைய மனிதர்களை வச்சிருக்கிறார் அந்த பூமியில். உண்மைதான், தேவனுடைய மனிதர்கள் எல்லா சூழ்நிலைக்கும் உண்மையான தேவ மனுஷர்கள் நமக்கு வேணும். அந்த மனுஷனுடைய ஆலோசனை நமக்கு வேணும். அது வேதத்தின்படி இருக்கும். நீங்கள் வேதத்தை படிக்கலாம், ஆனாலும் நிறைய காரியங்களுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியாது. தவறாக புரிந்து கொண்டு தவறான காரியங்களை இறங்கிறீங்க. சரியாய் புரிந்து கொண்டு சரியான காரியத்தில் இறக்குவது தான் அறிவிக்கிறவர்களை தேவன் என்ன இருக்கிறாரு, சபையிலே வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் உணர்ந்துக்கணும். இப்போ தாவீது ராஜாவாய் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ பெலிஸ்த படை திரும்பவும் மோதுகிறது. என்னவென்றால் ஒரு அடிமையாக இருந்த தாவீது தானே, அவன் சவுலின் கீழே வேலை பார்த்த ஒரு தாவீது, அவன் இன்னைக்கு அரியணையில் உட்கார்ந்துருக்கான். அவனிடத்திலே அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. என்னது, சவுலை கொள்ள திட்டம் போட்டவனே இவன் தான் என்று தவறாய் புரிந்து கொண்ட மக்கள் இருக்காங்க. அப்போ எப்படி அவன் ராஜாவாக இருப்பான்? இவனை முறியடித்தா தேசத்தை நாம் பிடித்து விடலாம் என்று தாவீதை மட்டுமே முறியடிக்க பெரும் பெரும் சேனைகள் எழும்புகிறது. மொத்த கூட்டத்தினுடைய நோக்கமே தாவீதை முறியடிக்கணும் தான் வருது, எதிர்கூட்டம். தாவீதுக்கு ஒரே ஒரு தைரியம், என்னை அழிச்சிட்டாங்கன்னா என் தேசம் பிடிபட்டுரும், என் மக்கள் சிதறண்டு படுவார்கள், இந்த ஜனத்துக்காக தேவன் என்னை நிலைநாட்டியிருக்கிறார், நான் நிற்க வேண்டும் என்று இவன் தேவ சன்னிதானத்தில் வேண்டுகிறான். இந்த மாதிரி பெலிஸ்தன் வருகிறான், நான் என்ன பண்ணலாம் அப்படி. கர்த்தருடைய திட்டத்தின்படியே கர்த்தர் அவனுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைலாம் கொடுத்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் எடுங்க. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இவனுக்கு பெரிய படைபலம் எல்லாமே சூழ்ந்து இருக்குது. தாவீதுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனாலும் எப்பொழுதும் போல அவன் ஆடுகள் மேய்த்த போது தேவனுடைய திட்டத்தை கேட்டே மேய்த்தது போல இப்பொழுதும் தேவனிடத்திலே காத்திருந்து, பெலிஸ்தர் இப்படியாக வருகிறார்கள், நான் போகலாமா, அதை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? ஆண்டவரும் பதில் தருகிறார், நீ போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அந்த ஆலோசனை கிடைத்து விட்டது, நீ போ, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு போய் மோதுகிறான், பெரிய வெற்றி அடைகிறான். பாருங்க 11ஆம் வசனம். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்று தாவீது உலகத்திற்கு வெளிப்படுத்தினான். இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1000 ஜெபம், போயிட்டு வந்த பிறகு இது என்னால் வந்தது, போ, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னவர். அவ்வளவு பெரிய போர்க்களம் நடந்துருக்கு, மணிக்கணக்காக நடக்குது. எத்தனை பட்டயம் தாவீதை நோக்கி வந்திருக்கும்,
எத்தனை காரியங்கள் வந்திருக்கும். இதையெல்லாம் மூச்சு விடாமல் தேவன் நம்ம கையில் கொடுத்தார் என்று ஒரே வார்த்தையை பிடித்து கொண்டு போராடி எதிரிகளை அடிக்கிறான். அவன் திரும்பி பார்த்தால் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் தம்முடைய சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்று அங்கேயே பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறான். நீங்கள் யாருங்க இருக்கிறீங்க? ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜெபம், அன்றைக்கி நல்லா எழுதிட்டாங்க போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு வாய் வந்திருக்குமா? அதை சொன்னால் பெருமையாக சொல்கிறது என்னது, நான் அப்படியே அதை பார்த்தோன்னே ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன். அன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன், தேவன் கொடுத்த வெற்றியானால் தேவன் கொடுத்தது என்று நில்லுங்க. இது என் திறமையினால் வந்தது, என்னுடைய எல்லாவித ஞானத்தினால் வந்ததுன்னு நினச்சிக்காங்க. அந்த ஞானமும் திறமையும் தேவனால் தான் வந்தது. அதை நீங்கள் மறந்துடாங்க. உங்கள் ஞானத்தினால திறமையினால் வந்ததுன்னு நீங்கள் நினச்சாலும் அந்த ஞானமும் திறமையும் யாருக்கு கொடுத்தாரு? உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்ல, அது அவர் தானே கொடுத்தார். அதன் வழியாக வந்தது. இப்படி ஒரு வெற்றி அடைகிறான். இன்னொரு இடத்துல தேவன் அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. அதே 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து வாசிங்க. தேவன் ஏற்கனவே தாவீது கேட்டவுடனே போ கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிடுவார். இப்போ அதே போல் நினச்சிக்கிட்டு ஆண்டுகிட்ட உட்காந்து கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? 14ஆம் வசனம், அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததுக்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் ஆலோசனை தருகிறார். ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் எப்படி ஆலோசனை கொடுக்கணும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைங்க ஒரு ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அடுத்து எல்லா காரியத்துக்கும் இதுதானே இப்படித்தானே ஆண்டவர் சொல்லுவார்னு இவங்களே தீர்மானிச்சுக்கிட்டாங்க. தீர்மானிக்கக்கூடாதுங்க. ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஆலோசனை கேட்கத்தான் சொல்லுவாங்க. டெய்லி காலையிலேருந்து வீட்டுக்கு வெளியில் போகும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் போகிறேன்பாங்க. நீங்கள் போகிறதெல்லாம் எந்தெந்த இடத்துக்கு, எந்தெந்த காரியத்துக்கு? அனுதினமும் ஒரே மாதிரியாக இருக்கும்னு நீங்கள் தீர்மானிக்க முடியாதுங்க. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்குது. எதில் என்ன போராட்டம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர்கிட்ட எப்போதுமே மனம் விட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கோ அதன்படி நடத்தும் என்று ஒப்பு கொடுக்கணும். அன்றைக்கு ஒரு ஆலோசனை வரலாம். எப்போவுமே ஒரே ஆலோசனையாக நீ போ உனக்கு கொடுத்துருவேன், போ உனக்கு கொடுத்துருவேன்னு மட்டும் சொல்ல மாட்டார். கொஞ்சம் இரு. இன்னும் அவன் திரும்ப திரும்ப உன்னிடத்திலே மோதி கொண்டு இருக்கிறான். ஒன்று நான் செய்கிறேன், நீ பக்கமாய் இருந்து நீ போ, கொஞ்சம் பதுங்கிக்கோ, நான் உனக்கு முன் செல்லுகிறேன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் பாருங்க. 15ஆம் வசனத்தில் கீழே பாருங்க, தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். ஏதான் பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு தேவன் முன் சென்றார். அதுக்கடுத்து பெலிஸ்தரோட போராட்டம், அதுக்கடுத்து இல்லை. ஆச்சரியமான ஒன்றுங்க, தேவன் முன் செல்வார். உங்களை பயிற்றுவிப்பார். கொஞ்ச காலம் நீ போராடு, நான் உனக்கு வெற்றியை தருவேன் எல்லாம் சொல்லுவார். திரும்ப திரும்பவும் அதே போராட்டம் திரும்ப திரும்ப வருதுன்னா ஆண்டவன் சொல்லுவார், கொஞ்சம் நீ இரு, நான் உனக்கு முன் செல்லுகிறேன். அதற்கடுத்து அந்த படையை நான் தோக்கடிப்பேன், நீ எனக்கு பின்னாடி வா. முற்றும் முடிய உனக்கு பயந்து ஓடிடுவாங்க. வெற்றி உன்னுடையதாகும், இனிமேல் உன்னை எதிர்க்க மாட்டான் அப்படின்னு. அதான் பார்வோனுடைய இருதயத்தை தேவன் ஏன் கடினப்படுத்தினாரு? செங்கடலை மூழ்கடிக்கணும் தேவனுடைய திட்டம். ஏன்? அவனை அங்கே மூழ்கடிக்கிற அந்த காலத்தை இன்னும் சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கும்போது பதறி தேவன் இருக்கிறார் என்று உணர்வாங்களாம். சும்மா ஒன்றும் தேவனுடைய ஜனங்கள் சாதாரணமாக நடந்து வரல, தேவனே புறப்பட செய்திருக்கிறார். செங்கடலை பிளந்தல்லவா அவர்களை நடத்தினார்னு அந்த பயம் 40 வருஷம் கழிச்சு எரிகோ தேசத்தில் இருந்த ராகாப் என்னும் மனுஷிக்கு என்ன இருக்கு பட்டிருக்கு. அப்போ அவள் பிறக்கலை. செங்கடல் பிளந்த காலத்தில் அவள் பிறக்கவே இல்லை. அவள் வாலிப வயசில் இருக்கிறார் ராகாப். அப்போ அவளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 22 வயசு 20 வயசாக இருக்கும். அந்த வயசில் அந்த தேசத்தில் சொல்கிறாங்களாம், என்னது, தேவன் தேவனுடைய ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்து நடத்தி வந்தார். அந்த ஜனங்கள் இப்போ நம்ம தேசத்துக்கு வராங்க, அவங்க முன்னாடி எதுவுமே நிற்காது. அவங்க ஆண்டவர் அவ்வளோ வல்லவர். அப்படின்னா கடலை எப்படி பிளந்தாரு? அவருடைய தேவன் பிளந்தாரே. 40 வருஷம் கழிச்சு அதை சொன்னாலும் சொல்றவங்களுடைய இருதயமெல்லாம் எப்படி இருந்துச்சான்? கரைஞ்சி போச்சான். அப்படிப்பட்ட ஜனம் வருது, அந்த ஜனத்துக்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாது. அவங்க தேவன் அவர்களுக்காக நிற்பார் என்கிற பயம் வந்துச்சான். அதை அப்படியே தன்னுடைய உள்ளத்தில் எவ்வளோ உணர்ந்திருக்கா, அப்படியே நேரடியாக பார்த்த மாதிரி ராகாப் உணர்ந்து யோசுவா அனுப்பின அந்த ஆட்கிட்ட சொல்லுகிறா, வேவுக்காரர்கிட்ட,
உங்களை குறித்து எங்கள் தேசத்தில் பயமும் அச்சமும் உண்டு. உங்களுடைய தேவன் இவ்வாறாக செங்கடலை பிளந்து நடத்தி உங்களை அழைத்து வந்தவராமே. அதை நினைக்கும் போது எங்கள் இதயமெல்லாம் கரைந்து போகிறது. நிச்சயமாகவே தேவன் இந்த தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் அதை ஒப்பு கொடுக்குற காலத்தில் என்ன நீங்கள் நினச்சிக்கோங்க, என் குடும்பத்தை அழிச்சிடாதீங்கன்னு வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் உட்கார்ந்துருக்க, உன்னை குறித்து என்ன பயம் இந்த உலகத்தில் இருக்குது? கர்த்தர் உங்கள் முன்னே போக இடம் கொடுங்க. அவருடைய ஆலோசனையை கேளுங்க. ஆலோசனையை கேளாதபடி நடந்து நடந்து எத்தனை போராட்டம், எத்தனை தவிப்பு. நம்ம ஜெபிக்கிறோம் துதிக்கிறோங்கிறத தான் சொல்கிறோம், சபைக்கு வரோம் தான் சொல்கிறோம். எதில் நடக்கிறோங்கிறத சொல்ல முடியுமா? நடையே இதன்படி நடக்கலை. அவருடைய ஆலோசனையவே கேட்குறோம், ஆனால் நடக்க மாட்டேங்கிங்க. நடந்து பாருங்கங்க, வெற்றி நிச்சயம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். உண்மையாய் கர்த்தருடைய சமூகம் வந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்திருப்பீர்கள். ஆனால் இந்த தாவீதை போல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சேர்ந்தே சொல்லும், எங்களுக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தான் அவருடைய சபைகளில் வச்சிருக்கிறார், அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். ஆகாத எந்த ஆலோசனையும் இங்கே கிடையாது. ஒரு குடும்பம் பிரிவதுக்கோ, ஒரு குடும்பம் சண்டை விட்டு போ அப்படிங்கிறதுக்கோ எந்த ஒரு தவறான ஆலோசனையும் இங்கே கிடையாது. புரிந்து கொள்வது தவறாக இருப்பதுனாலேயே, தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்துவது அவர்களுக்கு ஒரே நோக்கமாக இருப்பதனாலேயே, நாங்கள் தேவன் சொன்னபடி தான் நடந்தோம், ஆனால் எங்களுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு தவறாக சித்தரிக்கிறீங்க. சொன்னபடி நடந்தா உங்கள் வீட்டில் சமாதானம் தான், சந்தோஷம்தான், நிம்மதி தான். அவர் அப்படிப்பட்ட ஆலோசனையை தருகிற தேவன் தான். அதனால தான் தாவீது சொல்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நீங்களும் கர்த்தரை துதிக்கிற அளவுக்கு அவருடைய ஆலோசனையை கேட்டு நடங்க. கேட்டால் மட்டும் பத்தாது, நடக்கணும்.